இது ஒரு விளையாட்டா சொல்லணும்னா கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்தியா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் குஜராத்ல இருந்து வந்தாலும் நம்ம அவருக்கு ஒரு என்ன பேர் வைக்கிறோம், வடக்கு நண்பர், வடக்குல இருந்து வந்தாரு. ஜம்மு காஷ்மீர்ல இருந்து வந்தாலும் வடக்குல இருந்து வந்தார் தான். உத்தரப்பிரதேசம் இருந்தாலும் வடக்குல இருந்து வந்தார் தான். இந்த பக்கம் கிழக்குல மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா இந்த பக்கம் இருந்து வந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் வடக்குல இருந்து வந்தாருன்னு தான் சொல்ல போறோம். வடக்கு நண்பர் தான் பேர் வைக்க போறோம். அது போல ஒரு காலத்துல தெற்க இருந்து வந்தாங்கன்னா, கேரளால இருந்து வந்தாலும் கர்நாடகால இருந்து வந்தாலும் ஆந்திரா, தமிழ்நாடு, எங்க இருந்து பாண்டிச்சேரியில இருந்து வந்தா கூட இவங்க மொத்த பேருக்கும் என்ன பேரு அப்படின்னா மத்ராசி. இவங்களுக்கு பேரு தெற்க இருந்து வந்தா மத்ராசி, மேல இருந்து வந்தா வடக்கு நண்பர். இது மாதிரி தான் நம்ம அந்த ஒரு கலோக்கியெல்லாம் அந்த பேச்சு வழக்குல நம்ம சொல்றது. அது மாதிரி இந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அதோட நம்பர்ஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 362 ஆல்ரெடி நிறைய பேர் அந்த நம்பர்ஸ் கிளியரா சொல்றீங்க. கிளியரா பிடிச்சு வச்சுக்கோங்க. இட் இஸ் 362. முன்னாடி ஒரு நம்பர் பார்த்தோமா, என்னது 22. இப்போ என்ன நம்பர் பார்க்குறோம், 362. 22 362 மைண்ட்ல வச்சுக்கிட்டு ரீகால் பண்ணிக்க வேண்டியதான். அந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியோட மேக்கிங் படிக்கும் போது 10வது புத்தகத்துல நிறைய நம்பர்ஸ் படிப்போம். அந்த இடத்துல அந்த டிஃபரெண்டான நம்பர்ஸ், ஐஎன்சில இருந்து எவ்வளவு பேரு, முஸ்லீம் லீக்ல இருந்து எவ்வளவு பேரு, அது மாதிரி நம்ம பலுஜிஸ்தான் போன்ற இந்த ஹை கமிஷனர் ப்ராவின்ஸ்ல எவ்வளவு பேருன்னு சொல்லி அரசியல் நிர்ணய சபையின் உருவாக்கம் படிக்கும் போது அந்த நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா படிப்போம். சிமிலர்லி காங்கிரஸ் படிக்கும் போது காங்கிரஸ்ல இந்த மேலோட்டமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓரளவு படிச்சிடறோம். இந்த இன்டெப்தா அந்த முதல் கூட்டத்தில் தலைமை தாங்கினவர், முதல் கூட்டத்தில் மொத்தம் 72 பேர் தமிழ்நாட்டில் வச்சு மெட்ராஸ் மாகாணத்தில் எவ்வளவு பேர், மூன்றாவது கூட்டத்தில் மெட்ராஸ்லயே நடக்குது. அப்போ முதல்ல 72 பேர்ல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 607 பேருக்கு வந்துருது. அதுல மெட்ராஸ் பகுதியில இருந்து எவ்வளவு பேர் அப்படின்னா 362. அடுத்து சென்னையை சார்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யாரு? புகழ்பெற்ற மிதவாத தலைவர்கள் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு சில நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன். அது நீங்க நான் ஒரு தடவை வாசிக்கிறேன், பாத்துக்கோங்க. வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவகாமி, வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ராமன், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ், எஸ். சுப்பிரமணியனார். நான் ஒரு முறை ரிப்பீட் பண்றேன், நீங்களும் ஒரு முறை சொல்லி பாருங்க. அந்த பேரை பழக்கப்படுத்தியவங்க சொல்லி பாருங்க, கடந்து போயிடலாம். வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவசாமி, வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ராமன், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ், எஸ். சுப்பிரமணியனார். அடுத்து பாருங்க, சுதேசி என்பதன் பொருள் என்ன? அதுக்கு அடுத்த சுதேசி இயக்கத்திற்கு இட்டு சென்று விடுதலை போராட்டத்தின் போக்கை மாற்றி அமைத்தது எது? தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது மாத்தி பதில் எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சுதேசி அப்படின்னா என்னது? ஒருவரது சொந்த நாடு, சுதேசி அப்படின்னு சொல்லுவோம். சுதேசின்னு சொல்லிட்டு ஸ்வதேசின்னு சொல்லி ஷாருக் கான் அவர்களுடைய ஒரு படம் ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். அந்த படம் பேரு ஸ்வதேசி தான் நினைக்கிறேன். அதாவது வெளிநாட்டுல நாசால வேலை செய்யற மாதிரி அவர் இருப்பாரு.